மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்மஸ் பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறோம்? இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? நல்ல கவனிங்க, ஒரு பெரிய கேள்வி. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? நிறைய பேர் சொல்லுவாங்க. 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. பாவிகளில் பிரதான பாவினார். இதை தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இதை சும்மா ஒரு வார்த்தையில் சொல்லலை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை மனதில் வைத்து அவன் சொல்லுகிறான், பாவிகளில் பிரதான பாவி நான். நம்ம யாராட்டி சொல்லுவோம், நான் தான் பிரதான பாவி, நான் தான் மகா பெரிய குற்றவாளி, யாராட்டி சொல்லுவோமா? ஆனால் சவுல் என்கிற மனிதன், நான் மகா பெரிய பாவி, என்னை ரட்சித்து பவுலாய் கத்த மாற்றினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையை ரட்சித்து பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் இரட்சகர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் இரட்சகர். வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பர்களை பார்த்து தேவ தூதர்கள் சொன்ன வார்த்தை. லூக்கா 2:11 வாசித்து பாருங்க. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், கர்த்தராகிய இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இரட்சகர் வருவார்கள், எங்களை ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குவதற்கு இரட்சகர்கள் வருவார்கள் அப்படின்னு காத்திருந்தாங்க. ஆனால் இயேசு விடுதலையாக்க தான் வந்தார். பாவத்திலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து, இந்த உலகத்தினுடைய அநியாயம் அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு எனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்றைக்கு இரட்சிப்பின் நாள். இந்த நாளை தான் உலகம் முழுவதும் இரட்சணியத்தின் நாளாக கொண்டாடப்படுகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகம் பாவத்துள் மூழ்கி கிடந்தது. அதை ரட்சிக்க இயேசு பூமிக்கு வந்தார். பாருங்கள், இயேசு பூமியில் இருக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நடந்தது. அத்தனை காரியத்தையும் பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை ஒரு பாவத்திலிருந்து ரட்சிக்கிற ஒரு காரியம் நடந்திருக்கும். பாவத்திலிருந்து ரட்சிக்கிற ஒரு காரியம் நடந்திருக்கும். உதாரணமாக, எரிகோ என்கிற பட்டணத்தின் வழியாய் இயேசு போகும் பொழுது, அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு மனிதன், சக்கையு என்கிற ஆயக்காரன், இயேசுவை பார்க்கணுங்கிற வாஞ்சையோடு இயேசு குறித்து அப்படி கேள்விப்படுகிறோம், இப்படி கேள்விப்படுறோம், அவர் மரித்தவங்களை உயிரோடு எழுப்புகிறாரு, நிறைய அற்புதங்களை செய்கிறாருன்னு சொல்லி நிறைய காரியங்களை அவன் மனசுகளை வச்சு அவரை பார்க்குறக்கு வாரான். அவனுக்குள்ளே நான் இருந்தபடினால இயேசுவை பார்க்க முடியல. அவன் இயேசு வருகிற வழியை கண்டு கொண்டு வேகமாக ஓடி ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்குறான். அந்த வழியாய் சென்ற இயேசு அவன் அந்த இடத்துல நின்று, சகையோ சீக்கிரம் இறங்குவான், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன். சகைவுக்கு நினச்சி பார்க்கல, இயேசு என் வீட்டில் தங்குவாரா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த கிறிஸ்மஸ், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் இன்று முதல் தங்க போகிறார். இயேசு தங்குனா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் ஏற்படும். சீக்கிரம் இறங்கி வா அப்படின்னு சொன்னார். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்?
சகையோன்னு சொன்னோன்னே அவன் பதறியிருப்பான். மெதுவாக இறங்குவான்னு இல்லை, சீக்கிரம் இறங்குவான். இன்றைக்கும் அவன் வீட்டில் தங்க போகிறேன். போகும் பொழுதே இயேசு சகைவை கூப்பிட்டோன்னே சகைவு கிட்ட வந்துட்டான். கூட்டெல்லாம் விலகிட்டு இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்துட்டான். வந்த உடனே அவனுக்குள்ளே ஒரு பாவ உணர்வு வருகிறது. பாருங்கள், பாவ உணர்வு வருகிறது. ஆண்டவரே, நான் யார்ட்டையாவது அநியாயமாக நான் வாங்கியிருந்தா அதை நாளத்தனையாக திருப்ப கொடுத்துட்றேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ரட்சிப்பின் அனுபவம் இதுதான். இயேசு உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும் பொழுது அது ரட்சிப்பின் அனுபவமாக மாறும். என்னுடைய நண்பன் கனகராஜ் ஒரு காலத்தில் பாவம் செய்து அரசியலிருந்து சாராயம், விஸ்கி, பிராண்டி அப்படி கடையை வச்சு வாழ்ந்து கொண்டிருந்த கனகராஜ் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவன் சின்ன வயசில் செய்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினான். சகைவை போல, ஆண்டவரே, நான் யார்ட்டையாவது அநியாயமாக நான் வாங்கியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட ஒப்புரவாகிறேன். ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வந்திருக்குது. அவனுக்கு கலர் மீன்னா ரொம்ப பிடிக்கும். சண்முகபுரம் ப்ராப்பர் ஸ்ட்ரீட்டில், சண்முகபுரத்தில் ஒரு வீட்டில் கலர் மீன் வளர்ப்பாங்க. அந்த வீட்டுக்கு சின்ன பையனாக இருக்க சில கனகராஜ் போய் ஒரு கலர் மீனை அப்படி கொஞ்சம் தண்ணியை வாய்க்கில் போட்டு அந்த மீனை எடுத்து வாய்க்கில் போட்டுட்டு திருடிட்டு வந்து அந்த மீன் நல்லா விருத்தி அடைந்து நல்லா அவள் அதை வச்சு கொஞ்சம் வியாபாரம் பண்ணியிருக்கிறான். ஆண்டவர் உணர்த்தினார். அதே வீட்டுக்கு போய், நான் சின்ன வயசில் இப்படி தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அந்த குடும்பம் முழுவதும் மாறிட்டு. இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் பாவியாக இருக்கிற என்னையும் உங்களையும் ரட்சிக்கத்தான். நான் பாவம் செய்யலை, நான் அநியாயம் செய்யலை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னிச்சிடுங்க சொல்லி பாருங்க. சகைவு சொல்கிறான், ஆண்டவரே, அநியாயமாக நான் வாங்கினா நாளத்தனையாக திருப்பி கொடுத்துட்றேன். இயேசு வந்தா அவன் வீட்டுக்கு முன்பாய் நின்று சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் உங்கள் வீட்டை கர்த்தர் ரட்சிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் சொல்கிறாரு, லூக்கா 19வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரர் பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் இழந்து போன உங்களையும் என்னையும் ரட்சிக்க, மீட்டெடுக்க ஆண்டவர் இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். எனக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னை ரட்சிங்க. நீங்கள் எல்லோரும் உங்களை பார்த்து ஒரு கேள்வி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை காயப்படுத்துறதுக்கா நான் கேட்கல, சரியா? உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி கேட்குறேன். இன்றைக்கி நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நமக்கும் தெரியல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா ரட்சிக்கப்படலையான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் நான் தெரியல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கு தான் நினைக்கிறேன். ரட்சிப்புனா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு வசனம் இருக்குது, அதுதான் ரட்சிப்பின் கீவேர்டு. ரோமர் 10:1. நான் அதை மனப்பாடமாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தெய்வன் அவரை மரித்தோடு இருந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். என்னன்னா, இயேசு எனக்காக, என் பாவத்திற்காக பூமிக்கு வந்தார் என்று வாயினால் அறிக்கையிட்டு, என் பாவத்திற்காக இயேசு ரத்தம் சிந்தி 3வது நாள் உயிரோடு எழும்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படும். வாயினால் அறிக்கை, இயேசு எனக்காக தான் பூமிக்கு வந்தார், என் பாவத்தை மாற்றுவதற்காக தான். இருதயத்தில் விசுவாசிக்கணும். 3வது நாள் உயிரோடு எழும்பினார், என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தா என்று விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டுவீங்க. ஒருவேளை இன்றைக்கு ரட்சிக்கப்படலைன்னா, இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் கர்த்தர் உங்களை ரட்சிக்கிற, உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? தகப்பனே, இரட்சகர் இயேசு பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரில் பெத்லெகேமில் இரட்சகர் பிறந்திருக்கிறார்.
மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. தகப்பனே, அந்த நற்செய்தியை கிறிஸ்மஸ் தினமாக கொண்டாடுகிறோம். நீ பாவிகளை ரட்சிக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தி. பிரதான பாவியாகிய சவுல் சொல்லுகிறான், நான் பவுலாய் மாறுவதற்கு முன்பு பிரதான பாவி. ஆண்டவர் என்னை ரட்சித்தார். சவுலாய் இருந்த என்னை பவுலாய் மாற்றினார். அதுதான் ரட்சிப்பு. என் வாழ்க்கை மாறியது. இன்றைக்கும் இந்த பண்டிகையில் ஆண்டவரே, யாரெல்லாம் இதை கேட்டுட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் ரட்சிங்க. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு எனக்காக என்னை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார், என் பாவத்திற்காக தான் இயேசு இந்த பூமியில் பிறந்தார் என்கிறதை அறிக்கை செய்து, மரித்தோரிலிருந்து என்னுடைய பாவத்திற்காக இரத்தத்தை சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ரட்சிப்பதற்காக. அப்போஸ்தலர் 16:31, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். ஒருத்தங்க விசுவாசத்தை போதும் முழு குடும்பம் ரட்சிக்கப்படும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென்.